Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எது பத்தி பார்க்க போறோம்னா prepositions at, on, in. இந்த at, on, in இந்த மூணு preposition பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது என்னன்னா நம்ம டைம் ரிலேட்டடா பேசும்போது இப்போ டைம் மென்ஷன் பண்ணி பேசுவோம்ல அப்போ இந்த at, on, in இந்த மூணு prepositionையும் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி டே 16ல வீடியோ போட்டிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத பார்க்காதவங்க அத பாருங்க. இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த பிளேஸ் மென்ஷன் பண்ணி பேசும்போது இந்த at, on, in இந்த மூணு prepositionையும் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அத பத்தி தான் நம்ம கிளியரா பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து at. இந்த at preposition பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளேஸ் மென்ஷன் பண்ணி இப்போ பிளேஸ் ரிலேட்டடா நம்ம பேசுவோம்ல அப்போ இந்த at எங்கெல்லாம் யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ at வந்து எக்ஸாக்ட் லொகேஷன். இப்போ at வந்து டைம் மென்ஷன் பண்ணி பேசும்போது எங்க யூஸ் பண்ணணும்னா கரெக்ட்டா ஒரு டைமை மென்ஷன் பண்ணும்போது இந்த at யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதே போலதான் இந்த பிளேஸ் மென்ஷன் பண்ணும்போதும் இந்த at வந்து கரெக்ட்டா நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு ஒரு லொகேஷனை சொல்லுவோம்ல அப்பதான் நம்ம at யூஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க, நான் பஸ் ஸ்டாப்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது at the bus stop. ஓகே, அடுத்து நான் ஹோட்டல்ல இருக்கேன் அப்படின்னா at the hotel. இப்போ ஹோட்டல்ல உள்ள இருக்கலாம், இல்ல வெளியில இருக்கலாம், இல்ல பார்க்கிங்ல இருக்கலாம், இல்ல என்ட்ரன்ஸ்ல இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். அப்போ அந்த ஹோட்டல்ல நம்ம இருக்கோம் அப்படின்னு லொகேஷன் சொல்றோம், ஒருத்தங்க கிட்ட சொல்றோம்னா at the hotel. ஓகே, அடுத்து லைப்ரரியில இருக்கோம், லைப்ரரியில எங்க வேணாலும் இருக்கலாம். அப்போ நான் வந்து கரெக்டா லொகேஷன் வந்து லைப்ரரியில இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது at the library. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ல இருக்கிறேன், இல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல, சர்ச்ல, அடுத்து ஏதாவது ஃபங்க்ஷன்ல இருக்கிறேன், அடுத்து பார்ட்டில இருக்கிறேன், அடுத்து ரிசப்ஷன்ல இருக்கேன் அப்படி எல்லாம் சொல்லும்போது at யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது at யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒர்க், அடுத்து ஸ்கூலு, காலேஜ், அடுத்து யூனிவர்சிட்டி இந்த எஜுகேஷன் சம்பந்தமா சொல்லும் போதும் at யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து at ஹோம், நான் வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது at யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, at வந்து குறிப்பிட்டு நம்ம எக்ஸாக்ட் ஒரு பிளேஸ் நம்ம சொல்லுவோம்ல இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது at யூஸ் பண்ணலாம். ஆனா நம்ம வந்து அங்க உள்ள இருக்கலாம், வெளியில இருக்கலாம், பார்க்கிங்ல இருக்கலாம், என்ட்ரன்ஸ்ல இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்ம வந்து ஒரு லொகேஷன் சொல்லும் போது இப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், நான் ஹோட்டல்ல இருக்கேன் அப்படி ஒரு மென்ஷன் பண்ணும்போது இந்த at யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, டோர். இப்போ இந்த டோர்னா இது டோர்னு வச்சுக்கோங்க. டோர் பக்கத்துல நான் நிக்கேன் அப்படின்னா at யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த பக்கத்துல கிட்ட ஒரு ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு பக்கத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா அங்க at யூஸ் பண்ணிக்கலாம். at the door, நான் வந்து டோர் பக்கத்துல இருக்கேன், அப்ப டோர் கிட்ட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு at the door. ஓகே, at the door. at விண்டோ கிட்ட நான் இருக்கேன் அப்படின்னா at the window. ஓகே, அடுத்து இப்போ கார் பக்கத்துல நான் இருக்கேன் அப்படின்னா at the car யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த பக்கத்துல கிட்ட இப்படி எல்லாம் சொல்லுவோம்ல அப்ப நம்ம at யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து என்னன்னா அட்ரஸ். இப்போ அட்ரஸ் வந்து நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்லும் போது இப்போ வீட்டு நம்பர் தந்து அந்த தெரு நம்பர் தெரு நேம் கொடுத்து அதுக்கு அடுத்து அந்த ஏரியா நேம் சொல்லும் போது நம்மால at யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வீட்டு நம்பர் 7A மேல தெரு இப்படி நம்ம வந்து அட்ரஸ் கரெக்டா சொல்லுவாங்கல்ல அப்போ நம்ம at யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஸ்ட்ரீட் நேம் மட்டும் சொல்லுவாங்க, இல்ல ரோட் நேம் மட்டும் சொல்லுவாங்க, அப்போ நம்மளால அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ப்ரிபோசிஷன் வேற, அது என்னன்னு சொல்லி தர. ஆனா இந்த at வந்து எக்ஸாக்டா நமக்கு சிலவங்க வீட்டுக்கு நேம் வச்சிருப்பாங்க. அப்ப வீட்டு நேம், வீட்டு அட்ரஸ், அந்த ஏரியாவோட நேம் இப்படி எல்லாம் சொல்லும் போது சேர்த்து சொல்லும் போது ஒரு அட்ரஸ கரெக்டா சொல்லும் போது அதுக்கு முன்னாடி at யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து என்னன்னா இப்போ வந்து டாப்ல நான் இப்போ படிக்கட்டு இருக்குன்னு வைங்க, அந்த படிக்கட்டுல நான் மேல டாப்ல நிக்கேன்னு சொல்லல, டாப்ல நிக்கிறேன். அப்போ டாப்ல நிக்கிறேன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்றேன். நிறைய படிக்கட்டு இருக்கு, அதுல டாப்ல நிக்கேன்னு சொல்லிட்டு நான் குறிப்பிட்டு சொல்லும் போது நம்ம at யூஸ் பண்ணிக்கலாம். at the top. ஓகே, அந்த படிக்கட்டுல நான் மேல நிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இது நான் படிக்கட்டுல கீழே நிக்கிறேன் அப்படின்னா at the bottom. ஓகே, கீழே அப்படின்னு மீனிங் பாட்டம்.
ஓகே, இப்போ நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்றோம், இந்த படிக்கட்டுல நான் மேல நிக்கேன், படிக்கட்டுல கீழே நிக்கேன் அப்படின்னா at the top, at the bottom. இது ஒரு புக், ஒரு நோட் எடுத்திருக்கீங்க. அந்த நோட்ல மேல எண்ட்ல வந்து உங்க நேம வந்து மேல எண்ட் சாரி மேல டாப்ல உங்க நேம எழுதுங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ மேல டாப்ல நம்ம குறிப்பிட்டு தானே சொல்றோம், அந்த பேஜ்ல டாப்லன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு நம்ம நேம எழுதுறோம். அப்போ அப்படி டாப்ல எழுதுங்க, இல்ல கீழே பாட்டம்ல எழுதுங்க, at the bottom. ஓகே, at the bottom of the page. இந்த பேஜ்ல கீழே எழுதுங்க உங்க நேம அப்படின்னு சொல்லும்போது at the bottom of the page கீழே எழுதணும், இல்ல டாப்ல எழுதணும்னா டாப். ஓகே, இப்படி குறிப்பிட்டு சொல்லும்போது எழுதணும். இது மிடில்ல எழுதுங்கன்னு சொன்னா மிடிலுக்கு ப்ரிபோசிஷன் in, அது நான் அடுத்து சொல்லித்தரேன். ஓகே, அடுத்து என்னன்னா at the end. இப்ப நம்ம வந்து ஒரு ஏரியாவுக்கு போறோம், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறோம்னா இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வான்னு சொல்லிருப்பா, நம்ம வந்து இந்த ஸ்ட்ரீட்டுக்கு எண்ட்ல நிக்கும், ஸ்ட்ரீட் முடிய இடத்துல நிக்கும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரீட்டுக்கு எண்ட்ல நிக்க, இந்த முடிய இடத்துக்கிட்ட நிக்க, இல்ல ரோட்ல நிக்க, ரோடு எண்ட்ல நிக்க அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ at the end யூஸ் பண்ணணும், at the end of the road. அப்போ அந்த ரோட்டுக்கு எண்ட்ல நான் நிக்க, இல்ல at the end of the street, நான் ஸ்ட்ரீட்டுக்கு எண்ட்ல நிக்க. ஓகே, எண்ட் அப்படின்னா அந்த கடைசியில நிக்க, முடிவுல நிக்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து எங்க யூஸ் பண்ணணும்னா இந்த கடைகளை சொல்லுவோம்ல, ஷாப், பேக்கரி, மால் இப்படி எல்லாம் சொல்லும் போது அதுல at யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி at வந்து கரெக்டா எக்ஸாக்டா ஒரு லொகேஷனை சொல்லும் போது யூஸ் பண்ணணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த at யூஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன், இத பார்க்கும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் புரியும். இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நான் விமான நிலையத்தில் இருக்கிறேன். இல்ல என்ன சொல்லி இருக்கு, நான் வந்து ஏர்போர்ட்ல இருக்கேன் அப்படின்னு என்னுடைய லொகேஷனை நான் சொல்லி இருக்கேன். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரணும், சப்ஜெக்ட். இல்ல சப்ஜெக்ட் என்ன, ஐ, நான் அப்படிங்கிறதுக்கு ஐ. அடுத்து என்ன வரணும், வெர்ப் வரணும். இல்ல வெர்ப் எது, நான் விமான நிலையத்தில் இருக்கிறேன். இப்படி தன்னை பற்றி சொல்லும் போது பி வெர்ப் தான் யூஸ் பண்ணணும், இல்ல எந்த மெயின் வெர்பும் வரல. ஓகே, அப்போ பி வெர்ப் am, is, are, was, were, will be, இதுதான் என்னது பி வெர்ப், அதாவது ஆக்சிலரி வெர்ப்னு சொல்லுவோம். இந்த பி வெர்ப பத்தி நான் ஆல்ரெடி டே 2 கிளாஸ்ல வீடியோ போட்டிருக்கேன், அத பாருங்க, அத பார்த்தாதான் உங்களுக்கு இது கொஞ்சம் கூட புரியும். ஓகே, இப்போ ஐ வந்திருக்கனால இல்ல என்ன யூஸ் பண்ணுவோம்னா பி வெர்ப் am யூஸ் பண்ணுவோம். am எங்க யூஸ் பண்ணுவோம்னா சப்ஜெக்ட் ஐக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ ஐ am. ஓகே, அடுத்து என்ன நான் மென்ஷன் பண்ணிருக்கேன், விமான நிலையத்தில் இருக்கிறேன். ஓகே, நான் இருக்கக்கூடிய லொகேஷனை நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அப்போ அடுத்து என்ன வரும், நான் லொகேஷனை மென்ஷன் பண்ணும்போது நான் என்ன யூஸ் பண்ணணும், at யூஸ் பண்ணணும். அப்போ I am at the airport. ஓகே, I am at the airport, நான் வந்து ஏர்போர்ட்ல இருக்கிறேன். இது அவ ஏர்போர்ட்ல இருக்கா அப்படின்னு சொல்லணும்னா அவள் அப்படின்னா என்னது, she வந்துச்சுன்னா is வரும். ஓகே, சப்ஜெக்ட் he, she, it, name வந்துச்சுன்னா is வரும். ஓகே, அப்போ she வந்துச்சுன்னா she is at the airport. ஓகே, அவர்கள் ஏர்போர்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவல, அவங்க ஏர்போர்ட்ல இருக்காங்க. அப்போ அவங்க ஏர்போர்ட்ல இருக்காங்கன்னா அவர்களை மென்ஷன் பண்ணும்போது தே. அப்போ தே வந்துச்சுன்னா ஆர் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா அது ப்ளூரல் ஃபார்ம். அப்போ ப்ளூரல் வந்துச்சுன்னா ஆர் யூஸ் பண்ணுவோம். தே ஆர் at the airport. ஓகே, தே ஆர் at the airport, அவர்கள் ஏர்போர்ட்ல இருக்காங்க. ஓகே, புரிஞ்சதுல? இப்படிதான் நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்கு நம்ம சொல்லுவோம், at யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கதவு கிட்ட யாரு நம்ம சொல்லுவோம், கதவு தட்டுவாங்க. அடுத்து நம்ம கேட்போம்ல, கதவு கிட்ட யார் நிக்கா, கதவு கிட்ட யாரு அப்படின்னு கேட்போம்ல. அப்போ கதவு கிட்ட யாரு அப்படின்னு கேட்கும்போது யார் அப்படின்னா who. ஓகே, யார்னா who. அடுத்து கதவு கிட்ட நான் என்ன சொன்னேன், ஒரு பக்கத்துல ஒண்ணுக்கு பக்கத்துல இருக்கும் இல்ல கிட்ட இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது at யூஸ் பண்ணணும் தானே. அப்போ கதவு கிட்ட அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கு, அப்போ அதுல என்ன யூஸ் பண்ணணும், at யூஸ் பண்ணணும். அப்போ who is at the என்னது கதவு, டோர்.
இதுதான் கதவு கிட்ட யாரு? Who is at the door? Okay. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அவள் 32 மேல தெருவில் வசிக்கிறாள். அவளோட அட்ரஸ் வந்து கரெக்டா சொல்லிருக்கு. ஓகே, 32ஆம் நம்பர் மேல தெருவுல வசிக்கிறாள். இது வெறும் ஸ்ட்ரீட் நேமோ இல்ல வெறும் ரோட் நேமோ கொடுத்தா அப்போ நம்ம அட் யூஸ் பண்ணக்கூடாது. இது கரெக்டான லொகேஷன், வீட்டு நம்பர் கொடுத்து அந்த தெருவோட நேமே கொடுத்திருக்கு. அப்போ இது அட் யூஸ் பண்ணணும் இதுல. ஓகே, அப்ப பாருங்க, அவள் அப்படின்னா she. அடுத்து அவள் 32 மேல தெருவில் வசிக்கிறாள். அப்போ verb வசிக்கிறது. ஓகே, அவ வாழ்றா, வசிக்கிறா, வாழ்றா ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, அப்போ வசிக்கிறா அப்படின்னா மீனிங் என்ன? live. ஓகே, she live அப்படி வருமா? வராது. she வந்துச்சுன்னா இங்க என்னது? verb கூட yes ஓ yes ஓ is ஓ வரும். ஓகே, இதுல yes தான் வரும். ஓகே, she lives. அடுத்து அட்ரஸ் கரெக்டா சொல்லிருக்கு. அப்போ at 32 மேல தெரு. ஓகே, she lives at 32 மேல தெரு. அதுக்கப்புறம் பாருங்க, அவள் பேருந்து நிறுத்தத்தில் எனக்காக காத்து கொண்டிருக்கிறாள். அவ வந்து பஸ் ஸ்டாண்ட்ல எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அப்போ அவள் அப்படின்னா என்ன வரும்? she வரும். she. அடுத்து verb இல்ல verb எது? அவள் பேருந்து நிறுத்தத்தில் எனக்காக காத்து கொண்டிருக்கிறாள். காத்து கொண்டிருக்கிறாளா? வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஓகே, வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்படி காத்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னா இது கண்டினியூஸ் டென்ஸா வருது தானே? அப்போ இப்பவும் காத்துட்டு இருக்கா. அப்போ இது present continuous tense. ஓகே, காத்துட்டு இருக்கா அப்படினாலே present continuous tense. அப்போ she present continuous tenseக்கு என்ன வரும்? verb கூட ing வரும். verb கூட ing சேர்க்கும் போது அதுக்கு முன்னாடி she இந்த சப்ஜெக்ட் இருக்குல்ல, சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்ன வரும்னா be verb யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த இப்படி காத்துட்டு இருக்கா அப்படின்னு present continuous வந்துச்சுன்னா அந்த மெயின் verb ing ஃபார்ம்ல வரும். ஓகே, அப்போ அதுக்கு முன்னாடி இந்த be verb யூஸ் பண்ணணும். அப்ப she வந்துச்சுன்னா is வரும், be verb. அப்போ she is. ஓகே, she is காத்துட்டு இருக்கா அப்படின்னா waiting. ஓகே, இப்போ ing வந்தனால இங்க is சேர்க்கிறோம். ஓகே, be verb யூஸ் பண்றோம். அப்போ she is waiting. அடுத்து எனக்காக. எனக்காக அப்படின்னா for me. ஓகே, அடுத்து என்ன வரும்? பேருந்து நிறுத்தத்தில். ஓகே, பேருந்து நிறுத்தத்தில்னா பஸ் ஸ்டாப். அப்போ நம்ம வந்து ஸ்பெசிபிக்கா சொல்றோம். அப்ப என்ன வரும்? at the bus stop. ஓகே, she is waiting for me at the bus stop. ஓகே, அடுத்து பாருங்க, நான் படிக்கட்டுகளில் மேல் நிற்கிறேன். இப்போ நான் வந்து படிக்கட்டுக்கு மேல நிக்கிறேன், இங்க பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ படிக்கட்டுகளில் மேல் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி யூஸ் பண்ணணும்? நான் அப்படின்னா I. அடுத்து என்ன? verb இல்ல verb எது? நான் படிக்கட்டுகளில் மேல் நிற்கிறேன். ஓகே, நிற்கிறது தான் என்ன? verb. அப்ப நிற்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? stand. I stand. அடுத்து மேலேன்னு குறிப்பிட்டு சொல்றோம். படிக்கட்டு நிறைய இருக்கும், அல்ல மேலேன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்றோம். அப்ப குறிப்பிட்டு சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? at the top. ஓகே, மேலே அப்படின்னா at the top. அடுத்து படிக்கட்டு. அப்ப at the top of the stairs. ஓகே, I stand at the top of the stairs. ஓகே, புரிஞ்சுதா? நான் படிக்கட்டுகளில் மேல் நிற்கிறேன். இது நான் படிக்கட்டுக்கு கீழே நிற்கிறேன் அப்படின்னா I stand at the bottom of the stairs. ஓகே, இல்ல வந்து என்ன வரும்? bottom, கீழே அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது bottom. I stand at the bottom of the stairs. இது நான் ரோட்டோட எண்டுல நிக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. நான் வந்து உங்க வீட்டு பக்கம் வந்தாச்சு, இந்த ரோட்டுக்கு எண்டுல நிக்கேன்
லாஸ்ட் கடைசியில நிக்க அப்படின்னு சொல்லும்போது ஐ ஸ்டாண்ட் நிற்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அப்போ நிற்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டாண்ட் தானே. ஐ ஸ்டாண்ட் அட் த எண்ட் ஆஃப் த ரோட். ஓகே, ஐ ஸ்டாண்ட் அட் த எண்ட் ஆஃப் த ரோட். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ப்ரிபோசிஷன் என்னன்னா ஆன். ஓகே, ஆன் எங்க யூஸ் பண்ணணும்னா சர்ஃபேஸ். சர்ஃபேஸ் அப்படின்னா மேற்பரப்பு. மேற்பரப்பை மென்ஷன் பண்ணும்போது ஆன் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த டேபிளுக்கு மேற்பரப்பை நம்ம மென்ஷன் பண்ணும்போது ஆன் யூஸ் பண்ணலாம். இப்போ டேபிளுக்கு மேல மொபைல் இருக்கு, இல்ல ரிமோட் இருக்கு, இல்ல புக் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? டேபிளுக்கு மேல புக் இருக்கு, இல்ல டேபிளுக்கு மேல இருக்க புக்கை எடு அப்படி சொல்லுவோமா? இப்போ ஒரு டேபிளோட மேற்பரப்பு அது சுற்றி எதுவுமே கவர் பண்ணக்கூடாது. ஓகே, அந்த மேற்பரப்பு அதை சுற்றி எதுவுமே கவர் பண்ணக்கூடாது, மூடக்கூடாது. அது பிளாட்டா இருக்கணும். ஓகே, அப்படி பிளாட்டா இருக்கிறத மென்ஷன் பண்ணும்போது தான் நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ பிளாட்டான சர்ஃபேஸ். ஓகே, பிளாட்டான மேற்பரப்பு. அப்ப அந்த மேற்பரப்புக்கு மேல ஏதாவது திங்ஸ் இருக்கு, இல்ல ஏதாவது வேற ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணும்போது நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். இப்போ ஆன் த டேபிள், இப்போ டேபிளுக்கு மேல புக் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த டேபிளுக்கு மேல இருக்க புக்கை எடு அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப டேபிளுக்கு மேல இருக்க, டேபிளுக்கு மேல அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது ஆன் த டேபிள். ஆன் த டேபிள் அப்படின்னாலே டேபிளுக்கு மேல அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, அது இது ஆன் த கிரவுண்ட். இப்போ கிரவுண்ட் இருக்கு, நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அது என்ன? கிரவுண்ட் ஒரு சர்ஃபேஸ் தானே, மேற்பரப்பு. அதுக்கு மேல விளையாடிட்டு இருக்கோம், அந்த கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கோம். அப்ப என்ன? ஆன் த கிரவுண்ட். ஓகே, அப்படி ஒரு மேற்பரப்புல நம்ம மேல ஏதாவது ஒரு திங்ஸ் இருக்கு, இல்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணும்போது ஆன் யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து ஆன் த பாக்ஸ். ஆன் த பாக்ஸ்னா பாக்ஸுக்கு மேல ஏதோ ஒரு திங்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்ப பாக்ஸுக்கு மேல மொபைல் இருக்குன்னா ஆன் த பாக்ஸ், அந்த இடத்துல பாக்ஸ் மென்ஷன் பண்ணும்போது ஆன் த பாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா ஆன் த வால். வால்ங்கிறது சுவர். அந்த சுவரை ஒட்டி ஏதாவது ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம என்ன சொல்லணும்? ஆன் யூஸ் பண்ணணும். ஓகே, அதே போலதான் ஆன் த சீலிங். சீலிங்னா மேற்கூரை. ஓகே, சீலிங், அடுத்து பேப்பர், அடுத்து ஸ்டூல், ஃப்ளோர், பேஜ், இது எல்லாமே என்னது? ஒரு சர்ஃபேஸ், மேற்பரப்பு. அதுல என்ன டச் பண்ணி இருந்தாலும் நம்ம இதை மென்ஷன் பண்ணும்போது ஆன் யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து பாருங்க ஆன் த டோர். இப்போ நம்ம டோர் ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். எங்க? அட்ல பார்த்திருக்கோம். அப்போ டோருக்கு பக்கத்துல நம்ம இருக்கோம், டோர் கிட்ட இருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ அட் யூஸ் பண்ணணும். அது இது டோர்னு வச்சுக்கோங்க. அந்த டோருக்கு மேல ஸ்டிக்கர் ஒட்டுவோம், இல்ல பிக்சர் வரைவோம். அப்ப அந்த டோருக்கு மேல நம்ம ஸ்டிக்கர், பிக்சர் அப்படி ஏதாவது அதை டச் பண்ணி ஒட்டுறோம் அப்படின்னா நம்ம அங்க இது யூஸ் பண்ணணும், ஆன் த டோர். ஓகே, டோர் அட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது, அது மீனிங்க பொறுத்து. ஓகே, நான் இப்போ டோருக்கு மேல ஸ்டிக்கர் ஒட்டுறேன். அப்ப டோருக்கு மேல ஸ்டிக்கர் ஒட்டும் போது ஆன் த டோர். அதே போல ஃப்ரிட்ஜுக்கு மேல நான் ஸ்டிக்கர் ஒட்டுறேன். அந்த ஃப்ரிட்ஜ் மூடுறோம் திறக்கிறோம் தானே, அந்த மூடுறதுக்கு மேல நான் ஸ்டிக்கர் ஒட்டுறேன். அப்போ ஆன் த ஃப்ரிட்ஜ். ஓகே, அடுத்து பாருங்க அட்ரஸ். இப்படி அட்ரஸ் ஸ்ட்ரீட் நேம், ரோட் நேம் மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம்ல, அப்ப எல்லாம் நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க ஆன் த பஸ், ஆன் த ட்ரெயின், ஆன் த பிளேன். இப்படி நம்ம டிரான்ஸ்போர்ட் சொல்லும் போது, டிரான்ஸ்போர்ட்ல நம்ம பஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பஸ்ல நம்மளால மூவ் பண்ண முடியும், நம்மளால அந்த பஸ்ஸுக்குள்ளாடி நடக்க முடியும். ஓகே, அதே போல ட்ரெயினுக்குள்ளாடி நடக்க முடியும். இப்படி ஒரு டிரான்ஸ்போர்ட்ல நம்மளால நடக்க முடியும், மூவ் பண்ண முடியும் அப்படின்னா அங்க ஆன் யூஸ் பண்ணணும். இப்போ ஆன் எடுத்துக்கிட்டோம்னா பஸ்ஸுக்கு மேல இருக்கிறதா அர்த்தம் கிடையாது, பஸ்ல நான் டிராவல் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால மூவ் பண்ண முடியும் அப்படின்னா அங்க ஆன் யூஸ் பண்ணணும். அதுவும் நம்ம பஸ்ல இருக்கேன், நான் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க ஆன் த பைசைக்கிள். இந்த பைசைக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம மூவ் பண்ண முடியுமா? அதுக்குள்ள மூவ் பண்ண முடியாது. அது என்னன்னா சுற்றி எதுவுமே கவர் ஆகி இருக்காம என்னது பிளாட்டான மேற்பரப்பு, பிளாட்டான சர்ஃபேஸ், அதுலதான் நம்ம என்னது டிராவல் பண்ணுவோம். பைசைக்கிள், அடுத்து என்னது மோட்டார் பைக்கு, அடுத்து ஹார்ஸ், இதுல எல்லாமே நம்ம என்னது மேல ஏறி இருந்து பிளாட்டான இடத்துலதான் நம்ம போவோம், சுற்றி எதுவுமே கவர் ஆயிருக்காது.
அப்போ அந்த பிளாட் சர்ஃபேஸ்ல போகும்போது நம்ம அங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து பாருங்க டிவி, ரேடியோ இதெல்லாம் சொல்லும்போது ஆன் யூஸ் பண்ணணும். இன்னைக்கு டிவில நல்ல ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லும்போது ஆன் யூஸ் பண்றோம். அடுத்து ரேடியோ, எங்க அப்பா டெய்லி ரேடியோல நியூஸ் கேட்பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த ரேடியோவை மென்ஷன் பண்ணும்போது ஆன் யூஸ் பண்ணணும். அடுத்து ஆன் த ரைட் சைடு, வலது பக்கத்துல, அடுத்து இடது பக்கத்தில், ஆன் த லெஃப்ட் சைடு இப்படி சொல்லும் போது ஆன் யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே, ஆன் யூஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன். இத பார்க்கும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் புரியும். ஓகே, பாருங்க. புத்தகம் மேசையின் மேல் உள்ளது. இப்ப புக்கு வந்து டேபிளுக்கு மேல இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கு. ஓகே, அப்போ என்ன எழுதணும்? புத்தகம் அப்படின்னா the book. ஓகே, the book. அடுத்து என்ன? verb. இல்ல வந்து என்னது? புக்கு மேசைக்கு மேல, டேபிளுக்கு மேல இருக்கு அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிருக்கு. இல்ல மெயின் verb எதுவுமே வரல. அப்போ என்னது? be verb யூஸ் பண்ணணும். அப்போ the book, புக்குங்கிறது என்னது? சிங்குலர் நவுன். ஓகே, சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ப்ளூரல் the books அப்படின்னு ஒன்றுக்கு மேற்பட்ட புக்ஸ் இருந்துன்னா ஆர் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்ப இல்ல புக் ஒரே ஒரு புக் தான் இருக்கு. அப்ப the book is, பாருங்க, மேசையின் மேல் உள்ளது. அப்ப என்ன? மேல் அப்படின்னா on the table. ஓகே, the book is on the table. அடுத்து பாருங்க, அவர்கள் பேருந்தில் இருக்கிறார்கள். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, நீ எங்க இருக்க அப்படின்னு போன்ல கேட்டாச்சுன்னா நான் பஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோமா, நான் ட்ரெயின்ல இருக்கேன் அப்படி எல்லாம் சொல்லுவோம். அப்போ அவர்கள் பேருந்தில் இருக்கிறார்கள், அவங்க வந்து பஸ்ல இருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கு. அப்போ அவர்கள் அப்படின்னா என்ன? தே. தே என்னது? மெயின் வெர்ப் வந்திருக்கா? எந்த செயலும் இல்ல, அவங்க வந்து பஸ்ல இருக்காங்க அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிருக்கு. அப்ப என்ன? தே. தே வந்துச்சுன்னா ஆர் வரும், பி verb. they are என்னது? பஸ் மென்ஷன் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? on the bus. ஓகே, they are on the bus. ஓகே, இல்ல ட்ரெயின்ல இருக்கேன்னு சொன்னா they are on the train. ஓகே, நாங்க ட்ரெயின்ல இருக்கோம் அப்படின்னா நாங்கள் மென்ஷன் பண்ணும்போது we. ஓகே, we வந்துச்சுனாலும் ஆர் தான் வரும். we are on the train. ஓகே, அப்படி எழுதணும். அடுத்து பாருங்க, நான் 3வது மாடியில வசிக்கிறேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் 3வது மாடியில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. வாழ்றது என்ன? வசிக்கிறது. ஓகே, அப்போ நான் அப்படின்னா என்னது? ஐ. ஓகே, அடுத்து மெயின் verb, இங்க பாருங்க, வசிக்கிறது, வாழ்றது வந்திருக்கு. அப்போ வாழ்றது இங்கிலீஷ்ல என்னது? live. ஓகே, ஐ வந்திருக்கனால லிவ்னு மட்டும் அப்படி எழுதினா போதும், கூட எஸ் எதுவுமே வரட்டா. ஐ லிவ். அடுத்து 3வது மாடியில். ஓகே, அப்போ 3வது மாடி அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது என்னது? ஆன் யூஸ் பண்ணணும். on the 3rd floor. ஓகே, I live on the 3rd floor. ஓகே, அடுத்து பாருங்க, கால்பந்து வீரர்கள் மைதானத்தில் பயிற்சி செய்கிறார்கள். என்ன? ஃபுட்பால் பிளேயர்ஸ் வந்து என்னது? கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ கால்பந்து வீரர்கள், சப்ஜெக்ட் என்ன? கால்பந்து வீரர்கள் அப்படின்னா என்ன? ஃபுட்பால் பிளேயர்ஸ். ஓகே, அடுத்து மைதானத்தில் பயிற்சி செய்கிறார்கள். அப்ப இல்ல மெயின் verb என்ன வந்திருக்கு? பயிற்சி செய்கிறது. அப்ப பயிற்சிக்கு இங்கிலீஷ்ல பிராக்டிஸ். பிராக்டிஸ் எதுல? மைதானத்துல. அப்படின்னா கிரவுண்ட். கிரவுண்ட்ங்கிறது சர்ஃபேஸ், அந்த மேற்பரப்புல தானே என்னது? பிளேயர்ஸ் வந்து பயிற்சி பெறாங்க. அப்போ ஆன் த கிரவுண்ட். ஓகே, ஃபுட்பால் பிளேயர்ஸ் பிராக்டிஸ் ஆன் த கிரவுண்ட். அடுத்து பாருங்க, இன்று தொலைக்காட்சியில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி உள்ளது. இப்போ டிவில வந்து இன்னைக்கு வந்து கிறிஸ்துமஸ், பொங்கல் அப்படி ஏதாவது உண்டுன்னா நம்ம டிவில வந்து ஸ்பெஷல் ப்ரோக்ராம் எல்லாம் போடுவாங்க தானே, அதுதான் சொல்லிருக்கு. இன்று தொலைக்காட்சியில் சிறப்பு நிகழ்ச்சி உள்ளது. அப்போ இது எப்படி எழுதணும்? இன்று தொலைக்காட்சியில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி உள்ளது. அதுக்கு there is a
there is a special program. Okay, there is a special program. எதுல? தொலைக்காட்சியில். அப்போ டிவியை மென்ஷன் பண்ணும்போது ஆன் யூஸ் பண்ணணும். ஆன் டிவி. என்னைக்கு? இன்று. அப்படின்னா டுடே. Okay, there is a special program on TV today. அடுத்து next one பாருங்க. அவள் கதவை தட்டுகிறாள். இப்போ கதவு இருக்கு. கதவுல நம்ம மேல தானே இப்படி தட்டுவோம். அப்போ கதவு தட்டுறது என்னது? கதவுக்கு மேல. அப்போ அவள் கதவை தட்டுகிறாள். அப்போ சப்ஜெக்ட் என்ன? அவள். அப்போ she. she. அடுத்து verb தட்டுறது. தட்டுறது என்னது? ஒரு செயல் தானே. அது மெயின் verb. தட்டுறதுக்கு இங்கிலீஷ்ல knock. ஓகே, தட்டுறதுக்கு இங்கிலீஷ்ல knock. அது she வந்திருக்கு. சப்ஜெக்ட் she வந்திருக்கனால கூட yes வரணும். ஓகே, knocks. அடுத்து கதவை. கதவு அப்படின்னு சொல்லும்போது on the door. ஓகே, இது கதவு அப்படின்னு வரும்போது எல்லாத்துக்குமே ஆன் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்ம என்ன மீனிங் பார்க்கணும். அவள் கதவை தட்டுகிறாள். அப்ப அவ கதவுக்கு மேலதான் தட்டுவா. அப்ப தட்டும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? கதவுக்கு மேல் அப்படின்னு சொல்லும் போது ஆன் யூஸ் பண்ணணும். அப்போ she knocks on the door. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ப்ரிபோசிஷன் என்னன்னா in. in அப்படின்னா enclosed space. அப்படின்னா இப்படி சுற்றி கவர் ஆயிருக்கும். ஓகே, சுற்றி மூடி இருக்கும். அதுக்குள்ள ஏதாவது இருக்கு, திங்ஸ் இருக்கு அப்படின்னா அங்க in யூஸ் பண்ணணும். ஓகே, உள்ள அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, in a box. இந்த பாக்ஸுக்குள்ள புக் இருக்கு அப்படின்னா பாக்ஸுக்குள்ள மென்ஷன் பண்ணும்போது in a box. அடுத்து ரூம். ரூமை சுற்றி கவர் ஆயிருக்கும் தானே. அப்ப ரூமுக்குள்ள அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்த ரூம். அதே போல இந்த கார்டன். அடுத்து பார்க். பார்க்குள்ள. அடுத்து பேக். பேக்குக்குள்ள. அடுத்து பில்டிங். பில்டிங்குள்ள. லிஃப்ட். லிஃப்டுக்குள்ள. அடுத்து இந்த ஸ்கை. ஸ்கைய மென்ஷன் பண்ணும்போதோ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? in தான் யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க, கண்ட்ரி. கண்ட்ரினா நாடு. இப்போ நம்ம இந்தியாங்கிறது ஒரு நாடு. அப்ப அதுக்கு முன்னாடி in இந்தியா. அடுத்து in அமெரிக்கா. ஓகே, ஸ்டேட் in தமிழ்நாடு அப்படி சொல்லலாம். ஓகே, அப்படி கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டி, வில்லேஜ், வேர்ல்ட் இத பற்றி சொல்லும் போது அதுக்கு முன்னாடி நம்ம in தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து பாருங்க, கார், டாக்ஸி. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் எங்க ஆன்ல. இப்போ டிரான்ஸ்போர்ட், பஸ், ட்ரெயின், அடுத்து ஷிப், பிளேன் இதெல்லாமே நம்மளால மூவ் பண்ண முடியும். நம்மளால அந்த பஸ்ஸுக்குள்ள மூவ் பண்ண முடியும்னா அங்க ஆன் யூஸ் பண்ணணும்னு பார்த்திருக்கோம். இப்ப பாருங்க, காரு, டாக்ஸி இதுல என்ன நம்மளால மூவ் பண்ண முடியுமா? முடியாது. ஓகே, நம்மளால அந்த காருக்குள்ள நடக்க முடியுமா? முடியாது. அந்த இடத்துல in யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த காரு, டாக்ஸி நம்மளால ஒரு வாகனத்துல நடக்க முடியாது, அந்த மூவ் பண்ண முடியாது அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? in தான் யூஸ் பண்ணணும். இப்ப கார் அப்படின்னா காருக்குள்ள. அப்படின்னா இந்த காருக்குள்ள இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். டாக்ஸினா டாக்ஸிக்குள்ள. அடுத்து பாருங்க, வாட்டர். இந்த நீர்நிலைகளை பற்றி சொல்லும் போதும் நம்ம அதுக்கு முன்னாடி in தான் யூஸ் பண்ணணும். வாட்டர், ரிவர், சி, பூல் இதெல்லாம் சொல்லும் போது அதுக்கு முன்னாடி என்ன? in தான் யூஸ் பண்ணணும். அடுத்து லைப்ரரி, ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். எங்க? at. preposition at. அப்போ கரெக்டான ஒரு லொகேஷனை சொல்லும் போது at யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஆனா லைப்ரரிக்குள்ள இருக்கேன் அப்படின்னு சொன்னா இந்த லைப்ரரி. ஓகே, அடுத்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கேன் அப்படின்னா in யூஸ் பண்ணணும். இந்த ஹாஸ்பிட்டல். ஓகே, இப்படி ஒரு லொகேஷனுக்கு உள்ளாடி அப்படின்னு சொல்லும் போது in யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க, மிடில். இப்போ படிக்கட்டு இருக்கு அப்படின்னா அந்த படிக்கட்டுல மிடில்ல இருக்கு அப்படின்னா நடுப்பகுதி. ஓகே, மிடில்னா நடுப்பகுதி. நான் அந்த படிக்கட்டுல நடுவுல இருக்க அப்படின்னு சொல்லும் போது இந்த மிடில். ஓகே, அடுத்து ஒரு பேஜ், புக்ல ஒரு பேஜ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பேஜ்ல மிடில்ல பாருங்க அப்படின்னு சொல்லுவோமா? மிடில் பகுதியை பாருங்கன்னா அப்போ நடுப்பகுதின்னு அர்த்தம். ஓகே, நடுவுல நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்றோம். அப்ப நம்ம அதுக்கு முன்னாடி இந்த மிடில் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே in யூஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன். இத பாக்கும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் புரியும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், அவர் காருக்குள்ள இருக்கிறார்.
நம்ம சொல்லுவோம்ல அவர் வந்து காருக்குள்ள இருக்காரு அப்படின்னு. அப்போ அவர் காருக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா அவர் அப்படின்னா he. ஓகே, இல்ல என்ன வெர்பு இல்ல, ஏன்னா அது மென்ஷன் பண்ணிருக்கு. அவர் வந்து காருக்குள்ள இருக்கிறாருன்னு தான் மென்ஷன் பண்ணிருக்கு. அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? இந்த be verb. அப்போ he வந்துச்சுன்னா is வரும். ஓகே, he is காருக்குள்ள அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கு. அப்போ he is in the car. ஓகே, அப்போ இந்த யூஸ் பண்ணாலே உள்ளாடி உள்ள அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, அப்போ he is in the car, அவர் காருக்குள்ள இருக்கிறார். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அவர்கள் லண்டனில் வசிக்கிறார்கள். ஓகே, அவங்க லண்டன்ல வாழ்றாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் அவர்கள் அப்படின்னா தே. அடுத்து வசிக்கிறாங்க, அப்போ மெயின் வெர்ப் இருக்கு, வாழ்றது மெயின் வெர்ப். அப்போ வசிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல live. ஓகே, தே live. இல்ல எஸ் எதுவும் சேர்க்க கூடாது, ஏன்னா தே வந்திருக்க சப்ஜெக்ட் ஐ யூ வி தே வரும்போது இந்த வெர்பு கூட எதுவுமே சேர்க்க வேண்டாம். அப்போ தே live எங்க? லண்டனில். அப்போ லண்டனில் அப்படின்னு கண்ட்ரிய சொல்லும் போது இந்த லண்டன். ஓகே, they live in the London. அடுத்து பாருங்க, எனது அம்மா சமையல் அறையில் சமைத்துக் கொண்டிருக்காங்க. நம்ம சொல்லுவோம்ல, எங்க அம்மா சமையல் அறையில் கிச்சன்ல வந்து சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ சமைக்கிறாங்க அப்படின்னா அது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். ஆனா இங்க என்ன? சமைச்சு கொண்டிருக்காங்க, சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த செயல் வந்து கொஞ்ச நேரமா கண்டினியூ நடந்துட்டு இருக்கு இப்பவும். அப்போ எனது அம்மா அப்படின்னு சொல்லும் போது my mother. ஓகே, my mother. அடுத்து சமையல் அறையில் சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ சமைத்துட்டு இருக்காங்க. அப்போ வெர்பு மெயின் வெர்பு என்னது? சமைக்கிறது. அப்ப சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல குக். அப்ப இது என்னது? கண்டினியூஸா நடக்குது. அப்ப என்னது? கண்டினியூஸுக்கு குக்கிங் வரும். அப்போ குக்கிங் வந்துச்சுன்னா அந்த மெயின் வெர்ப்ல லாஸ்ட் ஐஎன்ஜி வந்துனா நம்ம சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து பி வெர்பு ஆட் பண்ணணும். அப்போ மை மதர் சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் நவுனா இருக்கு. சிங்குலர் நவுன் வந்தாலே இஸ் தான் யூஸ் பண்ணுவோம். மை மதர் இஸ். அடுத்து வெர்பு குக்கிங். ஓகே, குக்கிங் எங்க? சமையல் அறையில். சமையல் அறை ஃபுல்லாவே நம்ம க்ளோஸ் பண்ணி தானே இருக்கோம், ரூம் மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கும். அப்ப சமையல் அறை க்ளோஸுக்குள்ள க்ளோஸ் ஆகி இருக்கு. அப்போ அதை சொல்லும் போது இந்த கிச்சன். ஓகே, கிச்சன் வந்து என்னது? சுவர் சுற்றி இருக்கும். அப்போ க்ளோஸ் ஆகி இருக்கனால இந்த கிச்சன். அடுத்து பாருங்க, என் தொலைபேசி எனது பாக்கெட்டில் உள்ளது. அப்போ என்னுடைய மொபைல் வந்து என் பாக்கெட்டுக்குள்ள இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்கு. அப்போ பாக்கெட்டுக்குள்ள அப்படின்னு மென்ஷன் பண்ணாலே என்ன யூஸ் பண்ணணும்? இன் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்ப பாருங்க, என் தொலைபேசி அப்படின்னா மை போன். மை போன் எனது பாக்கெட்டில் உள்ளது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிருக்கு. இல்ல எந்த வெர்புமே வரல. அப்போ மை போன் வந்தாலே, இப்போ மை போன் சிங்குலர் நவுன் வந்திருக்கு. அப்ப சிங்குலர் நவுன் வரும்போது இஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ இஸ், மை போன் இஸ். அடுத்து எனது பாக்கெட்ல இருக்கு. அப்ப பாக்கெட்டுக்குள்ள இருக்கதா தான் மீனிங். அப்போ இன். எனது அப்படின்னா மை பாக்கெட். ஓகே, in my pocket. Okay, my phone is in my pocket. எனது மொபைல் வந்து எனது பாக்கெட்டில் உள்ளது. ஓகே, அடுத்து அவள் அவளுடைய அறையில் இருக்கிறாள். இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்மளை தேடி வராங்கன்னா நம்ம அம்மா என்ன சொல்லுவாங்க? அவ வந்து அவளோட ரூம்ல இருக்கா அப்படின்னு தானே மென்ஷன் பண்ணுவோம். அப்போ அவளுடைய அறையில் இருக்கிறாள். அப்ப அவள் அப்படின்னா she. அவளுடைய அறையில் இருக்கிறாள், அது வந்து நம்ம நிலையை சொல்றது, அவளோட நிலையை சொல்றது. அப்ப இதுல எந்த மெயின் வெர்புமே வரல. அப்ப என்ன? she வந்துச்சுன்னா is தான் வரும். she is. அடுத்து அவளுடைய அறையில் இருக்கிறாள். அறையில் சொல்லும் போதே ரூம், அந்த ரூம் வந்து கவர் ஆகி இருக்கும். அப்போ என்னது? in. என்னது? அவளுடைய. அப்ப in her room. ஓகே, புரியுதா? she is அவள் வந்து in her room. அப்போ ரூம் சொல்லும் போது
நம்ம ரூம் மென்ஷன் பண்ணும்போது என்னது சுற்றி இருக்கும் தானே சுவர். அப்ப இன் அவளுடைய அப்படின்னா ஹர், அடுத்து அறை ரூம். ஓகே, இன் ஹர் ரூம் அவளுடைய அறையில் அப்படின்னு அர்த்தம். அறைக்குள்ள அவ இருக்கிறா, அவளுடைய அறையில். ஓகே, அடுத்து நான் நூலகத்தின் உள்ளே இருக்கிறேன். இப்போ நான் அப்படின்னா என்னது ஐ தானே, ஐ. அடுத்து மெயின் வெர்ப் இருக்கா, இல்ல. நூலகத்தின் உள்ளே இருக்கிறேன் தன்னை பற்றி நான் சொல்றேன். அப்போ நூலகத்தின் உள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது என்னது ஐ ஆம் போடணும். ஓகே, இதுல எந்த மெயின் வெர்பும் வரல, தன்னை பற்றி சொல்றோம். அப்போ ஐ வந்துச்சுன்னா ஆம் தான் வரும். ஐ ஆம். அடுத்து நூலகத்தின் உள்ளே அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது இந்த லைப்ரரி. ஓகே, ஐ ஆம் இந்த லைப்ரரி அப்படின்னாலே நூலகத்தின் உள்ளே நான் இருக்கிறதா தான் அர்த்தம். இது ஐ ஆம் அட் த லைப்ரரி அப்படின்னா லைப்ரரியில இருக்க, அந்த லைப்ரரியில உள்ள இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, பார்க்கிங்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் ஓகே தான். ஆனா நம்ம ஒரு லொகேஷனை சொல்லும் போது, நான் லைப்ரரியில இருக்கேன் அப்படின்னு ஒரு லொகேஷனை சொல்லும் போது நம்ம அட் யூஸ் பண்ணிக்கலாம். இது குறிப்பிட்டு நான் உள்ளதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த லைப்ரரின்னு சொல்லும். ஓகே, இப்ப நம்ம என்ன ப்ரிபோசிஷன் அட், ஆன், இன் இந்த மூணு ப்ரிபோசிஷனையும் பிளேஸ் மென்ஷன் பண்ணி எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்